ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி திவாலி. இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சின்ன வ்ளாகை எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் எழுந்ததும் வந்து என்னுடைய பால்கனிக்கு போயிட்டு வெளியே அந்த சில் ப்ரீஸை வாங்கிட்டு என்னுடைய குட்டி குட்டி செடிகள்லாம் வச்சுருக்கேன் அந்த கார்னரில். அதில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தீபாவளி இல்லையா, காலையில் எழுந்திரிச்சதும் சுடு தண்ணி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்சு நான் வந்து சுடு தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அந்த தாளிப்பு கடாயை வந்து சூடு ஏற்றிக்கிட்டு அதில் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருக்குது நம்ம வீட்டில். ஸோ அதை வந்து ஊற்றி கொஞ்சம் ஆறட்டமேன்னு வச்சுட்டேன். அதுக்குள்ளே எல்லாரையும் எழுப்பலாமேன்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரேகாவுக்கு தான் வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட்டேன், அவளை குளிக்க அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அம்மாவுக்கு எண்ணெயை கொடுத்தேன், அவங்களும் தேய்ச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் எனக்கு வந்து எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா சித்துவை எழுப்ப போயிட்டேன். சிதேஷ், லட்டு அண்ட் பட்டு, ஹாப்பி திவாலி. ஐயமண்ணு எந்திரிங்க, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கலாம். ஓகே. ஆமாம்மா, சித்துவையும் ஒரு ஐடியா எழுப்பி அவனுக்கு வந்து எண்ணெய் தேய்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து அந்த எண்ணெயை தேய்ச்சி நல்லா ஐயாவுக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டோம். அவரையும் வந்து குளிக்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னா சிக்கைக்காய் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து குளிக்கிறது. இந்த சிக்கைக்காய் வந்து நான் வீட்லேயே தான் ரெடி பண்ணுவேன். அந்த சிக்கைக்காய் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது வழக்கம். எஸ்பெஷலி அதுவும் வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த எண்ணெய் வச்சு தலை குளித்து சிக்கைக்காய் போட்டு தான் வந்து தலை குளிக்கிறது வழக்கம். எஸ்பெஷலி சித்துக்கு அதை வந்து வழக்கமாக பண்ணிக்கிட்டே இருக்கும். அவனையும் வந்து குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவனுக்கு வந்து ட்ரெஸ் வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் ஒன்று எடுத்திருந்தோம், அதை வந்து ஈவினிங் போடலாமேன்னு வச்சுருந்தேன். இப்போ காலையில் போடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம தீபாவளி ஷாப்பிங் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து கட்பனியன்ஸ் மாதிரி எடுத்துருந்துருப்பேன். அதில் ஒன்று தான் வந்து இன்றைக்கி நான் அவனுக்கு வந்து போட்டு இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து நம்ம ஹோம்மேட் சிக்கைக்காய். ஆக்சுவலி ஒரு பக்கெட் நிறைய இருந்தது. இங்கே நான் கொஞ்சம் சேலும் பண்ணேன், எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே சேல் ஆகிடுச்சு. மிச்சம் மீதி இருந்தது தான் இது. இப்போ நம்ம வீட்டு யூஸ்க்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி சித்துவோட அப்பாவுக்கு ஆக்சுவலி லீவ் இல்லைங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதனால் வேண்டி அவர் காலையிலே எழுந்திரிச்சிட்டார் எங்களுக்கெல்லாம் முன்னாடி, மார்னிங் ஷிஃப்ட்டுங்கிறதுனால. அவருக்கும் வந்து எண்ணெயை கொடுத்து தலையில் தேய்ச்சிக்கோங்கன்னு கொடுத்தாச்சு. அது எண்ணெய் ஊறட்டும் அப்படிங்கிறதுக்குள்ளே அவருக்கு ஒரு பக்கம் தண்ணி காஞ்சிட்ருக்கு. நானும் வந்து சிக்கன் குருமா வந்து பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். தாளித்து விட்டுட்டு நானும் வந்து குளிக்க போயிட்டு வந்துட்டேன்னா அதுக்குள்ளே வந்து இந்த சிக்கன் குருமா வந்து ரெடி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் பூஜை சாமான்லாம் வந்து தேய்ச்சி வச்சுருந்தாங்க. ரேகா குட்டி வந்து அதுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருந்தா. இது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பூஜை ரூம்குள்ளே வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சாமிக்கு படைக்க ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்னு சொன்னாங்க அம்மா. கேசரி செய்ய சொன்னாங்க. பட் யூஸ்வலாக கேசரின்னு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால வேண்டி ஒரு சேமியா பால் பாயாசம் பண்ணலாமேன்னு தோணுச்சு. நான் குளிச்சுட்டு வந்ததும் சேமியா போட்டு ஒரு பால் பாயாசம் பண்ணிவிட்டு விளக்கேற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக பண்ண பால் பாயாசத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு பழங்கள் கொஞ்சம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தோம். ஊதுவத்திலாம் ஏற்றி கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் ஏற்றி சூடம் காமிச்சு அப்படி கும்பிட ஆரம்பித்தோம். இதில் என்ன ஹைலைட்னால் வந்து சித்து பண்ண சேட்டைகள்லாம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சாமியை டெலிவரி பாய் மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த பையன். மேலே வைக்க முடியாது லட்டு, இங்கே வைக்கடு. இங்கே கூட மம்மி கிட்ட கூட நான் வைக்கிறேன். ஜேஜி கிட்ட வச்சிடணுமா? ஜேஜி நீங்கள் அதை வச்சுப்பீங்களா? வச்சுட்டேங்க. சத்தமாக சொல்லு. இந்த ஹார்ஸ் நான் பெல்லெல்லாம் ஆட்டினா வந்து சாமி கும்பிட்றத பார்த்ததோ சித்து வந்து நானும் வந்து பெல்லை ஆட்டணும் அப்படி சொல்லி கேட்டால் அவன்கிட்ட கொடுத்தேன். நீ எப்படி சாமி கும்பிடு, நானும் ஜெயிச்சு கும்பிடணும் அப்படியே சொன்னால் அவனுக்கு வந்து எப்படி ஜெயிச்சு கும்பிடணுங்கிறத சொல்லி கொடுத்தேன். அண்ட் நிறைய கோரிக்கைகள் வச்சார் சார் ஜெயிச்சுக்கிட்ட. சொல்லு ஜெயிச்சு கிட்ட என்னெல்லாம் வேணும் கேளு. எல்லாம் வேணும்.
ஜிஜி கிட்ட கேளு. சீக்கிரமே நல்ல பிசினஸ்மேன் ஆயிடணும், பிக் பிசினஸ்மேன் ஆயிடணும் சொல்லு. பிக் பிசினஸ்மேன் ஆகிரணும். நல்ல மெமரி பவர் இருக்கணும். நல்ல மெமரி பவர் இருக்கணும். நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். எல்லா விஷயத்தையும் நல்லா கத்துக்கணும். எல்லா விஷயத்தையும் நல்லா கத்துக்கணும். நல்லா பசிக்கணும். நல்லா பசிக்கணும். ஹெல்தியா சாப்பிடணும். ஹெல்தியா சாப்பிடணும். ஹெல்தியா இருக்கணும். ஹெல்தியா இருக்கணும். ஓகே ஜிஜி. பாயா இருக்கணும். பாயா இருக்கணும். பாய் இல்ல குட் பாய். பாய். குட்டாயா இருக்கணும். ஜெய்ஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜெய்ஜி. ஆசீர்வாதம் பண்ணுங்க தீதி. அப்படி குனி. குயா. குயா. ஓகே. அம்மா வந்து இந்த காக்காக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு இட்லியும் கறி குழம்பும் கொஞ்சம் வந்து பண்ணியிருந்து சேமியா பாயசமும் மிக்ஸ் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு அதை தனியாக ஒரு தட்டில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்து இந்த சுட சுட இருந்த இந்த இட்லியும் அதுக்கப்புறமா கொதித்து இறக்கி வச்சிருக்க அந்த சிக்கன் குருமாவையும் வந்து ஊற்றிக்கிட்டு ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பித்தோம். உண்மையாகவே வந்து இது ரொம்பவே நல்லா வந்திருந்தது டேஸ்ட்டு. ஆக்சுவலி வீட்டில் கரம் மசாலா காலி, என்ன பண்ணுறது தெரியலையேன்னு முடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் கரம் மசாலாலாம் போடாமையே சிக்கன் கிரேவி இவ்வளோ வந்து நல்லா வந்தது. ஐ மீன் சிக்கன் குருமா இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதையே வந்து நாங்கள் மதியானத்துக்கும் வச்சுக்கிட்டு ஒரு ஜீரா ரைஸ் மட்டும் செஞ்சுட்டு ஒரு குக்கரில் ஜீரா ரைஸும் பண்ணி முடித்து ஒரு குட்டியாக ரெஸ்ட்டை போட்டு அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வந்து பட்டாசுகள்லாம் வெடித்தோம். அதுக்கப்புறமா ஈவினிங் ரெடியாகி கீழே கிளம்பி வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து தனியாக பட்டாசுகள்லாம் வெடிக்கிறதுக்காகவே ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. சீக்கிரம் வாங்க, இடம் போயிட போது நாங்களும் துண்டை போட்டு ஒரு இடத்த முடிச்சு ஸோ இத்தனை வருஷம் ஆசைகள்லாம் தீர்த்துக்கிட்டேன்னே சொல்லணும். ஏன்னா கொரோனா டைமில் வந்து எங்களால் பட்டாசுகளே வெடிக்க முடியல. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பட்டாசுகள் பெருசாக வெடிக்கலை. நான் இந்த வாட்டி சித்துவே வாய் திறந்து கேட்டான் எனக்கு வந்து பட்டாசு வேணும்னு சொல்லி. ஸோ அதனால் வேண்டி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான சில பட்டாசுகள், ஃப்ளவர் பாட்லேயே இன்னொரு வெரைட்டி, அதுக்கப்புறமா வந்து ஷார்ட்டை வந்து வெடித்தோம். மேலே போய் வெடிக்கல அந்த ஷார்ட் ஒரு 2, அதுக்கப்புறமா நிறைய கம்பி மாத்தாப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் வெடித்தோம். அதுக்கு அடுத்தது நாங்கள் ஏமாந்தது இருக்குது பாருங்கள். எங்ககிட்ட வந்து கலர் கலராக பேப்பர் வரும், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் இருக்குது குழந்தைங்களுக்காகவே அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கினோம். பார்த்தா அது ஆட்டா பொம்மை விட பெருசாக டம்மால் டுமில்னு வெடிச்சிச்சுங்க. ஐயோ சத்தம் காது கிழிச்சுங்க. அதுக்கப்புறம் சித்து கூட சேர்ந்து மத்தாப்புலாம் கொளுத்திட்டு எல்லாத்தையும் முடிச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். குட் நைட்.